எல்லாரும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சர்வஜனானாம் சககுடும்பானாம் செமஸ்தைரிய வீரிய விஜய ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யாம் அபிவித்யா சித்தியர்த்தம் ஸ்ரீ பூமிநிலா சமேத கல்யாண சௌந்தரவல்லி நாயகா சமேத சௌந்தரராஜ சுவாமி அனுகிரகா சித்தியர்த்தம் ஸ்ரீ சொர்ணாகஸ்ட பைரவ சுவாமி கிருபாகடாட்ச சித்தியர்த்தம் ஸ்ரீ சொர்ணாகஸ்ட பைரவ சுவாமி சரணாரவிந்தியோகம் அஷ்டோத்தர சதநாமாவளி அத்தியாகரிஷ்யே சதா சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா. வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விசேஷம். இந்த சனிக்கிழமை வரக்கூடிய அஷ்டமிக்கு ரொம்ப சிறப்பு ஜாஸ்தி. சனிக்கிழமை அஷ்டமி வந்தாலே அதுக்கு பேரு பைரவாஷ்டமினே பேரு. அப்பேற்பட்ட விசேஷமான அஷ்டமி இன்னைக்கு. நம்ம எல்லாம் கிளம்பி வந்திருக்கோம் நினைச்சிருக்கோம். இதெல்லாம் அவன் சங்கல்பம் இல்லாம சாத்தியமே இல்லை. வருஷத்தினுடைய கடைசி அஷ்டமி இது. என்ன சுவாமி வருஷத்தினுடைய கடைசி அஷ்டமி? ஆமா, பங்குனி மாசம் இதுதான் கடைசி அஷ்டமி. அடுத்து புது வருஷம் தான் விஸ்வாவசு அப்படிங்கிற புது வருஷம் தான் அடுத்த அஷ்டமி. ஏப்ரல் மாசம் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த அஷ்டமியில கலந்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நம்மளை அறியாமையே இந்த பலன் கிடைச்சிருக்கு. பகவானுடைய அனுகிரகத்தை எப்படி பெறலாம் அப்படின்னா, இவ்வளவு தூரம் மெனக்கட்டு வந்து அந்த பூஜையில உட்கார்ந்து கொஞ்சம் கூட நம்ம கவனம் செதறாம சுவாமிகிட்ட நம்ம எவ்வளவு நேரம் கவனத்தோட இருக்கமோ அப்பவே பகவானுடைய அனுகிரகம் இருக்குன்னு அர்த்தம். அப்படிதான் சுவாமி எல்லாரும் இருப்பாங்க இல்ல, நீங்க கவனிச்சு பார்த்தா தெரியும். நீங்க உட்கார்ந்து இருக்கும் போது இங்க இருந்தே ஆன் பண்ணி செல்ல அவங்க வீட்டுல இருக்கிறவங்க காமிக்கிறது, சொந்தக்காரங்களுக்கு காமிக்கிறது, நண்பருக்கு காமிக்கிறது நல்லது நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்படி பண்ணவே கூடாது. ஏன் தெரியுமா? இப்போ நீங்க கோயிலுக்கு எவ்வளவு